ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா பாரதாசி யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்மிஷன் வந்து இன்னமும் ஓப்பனில் ஆகியாச்சு. அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா 2025 அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அட்மிஷன் வந்து போடலாம். நீங்கள் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நியர்பை இருக்க பிசிபி சென்டர் அந்த எல்ஐசி சென்டரில் போய் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். அட்மிஷன் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து போட முடியும். ஆல்ரெடி எல்லாருமே ரிசல்ட் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லேயே ஏப்ரல் 2025 எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் தான் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். யூஜி நான் செமஸ்டர் பேட்டர்ன், பிஜி நான் செமஸ்டர் அண்டு எம்பிஏ எம்சிஏக்கான செமஸ்டர் பேட்டர்ன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் யூஜினா யூஜியை கிளிக் பண்ணுங்கள், பிஜினா பிஜியை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஜியை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். யூஜியை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் வந்து ஃபுல்லாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். சேம் இதேமாரி தான் பிஜிக்கு செக் பண்ணுறது. பிஜிக்கு வந்து நீங்கள் பிஜி ப்ரோக்ராம் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் ரிசல்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதேமாரி தான் எம்சிஏ எம்பிஏக்கான ரிசல்ட் வந்து செக் பண்ணுறது. அதேமாரி தான் சேம் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆல் எலிஜிபிள் பேட்சஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வீக்கெண்டில் போய் படிக்க காலேஜில் போய் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் ரீவேல்யூஷன் ஃபீஸ் கட்டினாலே அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் பே பண்ணிடலாம். ரீவேல்யூஷனுக்கான ஃபீஸ் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பே பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ண போதே அவங்க வந்து கேட்பாங்க ரிசல்ட்டில் ஏதாச்சும் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போவீங்களான்னு. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரீவேல்யூஷனுக்கு. அது வந்து 1 or 2 months வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க வந்து வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு சொல்கிறேன். இன்னமும் ரிசல்ட் ஏதாச்சும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இதேமாரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.